இசை கட்டு வெளியிடப்படுகிறது. அவர்கள் அதைத் தொடர்ந்து திரு திடீரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மேடை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நேரம் மிக குறைவாக நம்மிடையே இருப்பதால் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஓரிரு வார்த்தைகளில் தம்முடைய சொற்பொழிவை கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக பேச வருபவர் சினிமா பிசினஸ் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர் எங்க மேல வச்சிருந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பு இல்லவே இல்லை. அப்படி அற்புதமான மனிதர். அவர் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்ப படமாக கோகுலம் ஸ்ரீவத்சனம் மீண்டும் லட்சுமி மேக்கர்ஸ் மூலமாக தயாரிப்பாளர்களை வந்து முரளி சாரோட பேரை காப்பாற்றணும், அவரோட நல்லா செய்கிறாங்கன்ற பேர் அவங்க எடுக்கணும். இது என்னோட ஆசை. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு நிச்சயமாக எங்கள் எல்லா சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சார், நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக வந்து இப்படி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோகுலை மிகச்சிறப்பாக வழிகாட்டி அவனுக்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை உங்களை வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் உங்களை வச்சு அவன் வழி நடந்திருக்கான். அதனால் கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லா சார்பும் மீண்டும் ஒரு நன்றி. அதே மாதிரி வந்து சஞ்சய் வாத்வா சார், அவரும் கோகுலை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கார். ஸோ முரளி சார் வந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கார். அந்த புண்ணியங்கள்லாம் தான் கொண்டாந்து உங்கள் 2 பேரும் இங்கே சேர்த்து உங்களை குறிப்பாக உங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சு அவருடைய அந்த ஆத்மா அவங்களை செஞ்சு வச்சுருக்கு. அதுக்காக என்னுடைய நன்றி. கோகுல் மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்படி வந்து முரளி சார் வந்து ஒரு மென்மையான மனிதரோ அதே மாதிரி மென்மையான ஒரு பையன் வந்து கோகுல். அவனுடைய அயராத உழைப்பு, அந்த ஒரு விடாமுயற்சிக்கு இந்த படம் நல்லா படம் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்கீங்க. சாங் ட்ரெய்லர்ஸ்லாம் ரொம்ப நல்லது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக இப்படி ஒரு காமெடியாக ரிலீஃபான படங்களை தான் மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும். புகழுக்கு வந்து நல்ல ஒரு சோசியல் மீடியா ரீச் இருக்குது. அது கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி, அவங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பேக்கை கொடுக்கும் புகழுக்கு இந்த படம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரவிமரியா நம்ம தெரிஞ்ச ஒரு ஒண்டர்ஃபுல் வெர்சடைல் ஆக்டர். அவர் வில்லனா காமெடி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய தீனி கிடைச்சிருக்கு இந்த படத்துலேயே நமக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வந்து ரவிமரியாவுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து அமையும் நான் நம்புகிறேன். மியூசிக் டைரக்டர் புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. யூகே செந்தில்குமார் கேட்கவே வேணும். என்னுடைய ஃபேவரட் கேமராமேன் யூகே, இப்படி எல்லாருமே இந்த டீமில் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெரிய புதிய கதாநாயகிகள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த லட்சுமி மேக்கர்ஸ்க்கும் இவ்வளவும் செய்து கொடுத்த சுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக 90களில் வந்து பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர். இன்னமும் பார்த்தீங்கன்னா சார் அவர் இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் எழுதின 1-2 பாட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். நம்ம எல்லாருமே அதுக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்த பெருமைக்கும் உரியவர். இயக்குநர்கள் சங்க தலைவராக வந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். தமிழ் சினிமாவின் வெள்ளி விழா கண்ட இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளாம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கு. நான் பொதுவாக இந்த தியேட்டருக்கு வந்த உடனே நான் முதலே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுவேன். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவங்க பேச முடியாமல் போயிடுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுறீங்க? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இந்த 12 மணிக்கு பெல் அடிச்சுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக.
எல்லாரும் முரளி சார் பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசுகிறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞரை விளக்க மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது. பல விதங்களில் பல எங்கள் அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு பார்த்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடிச்சு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அது அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும் அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தேர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸ். இசை தட்டு வெளியிடப்படுகிறது.